மகாராஜா விடுதலை 2 படங்களுடைய வெற்றிக்கு அப்புறமா நடிகர் விஜய் சேதுபதியுடைய படம் ஏஸ் வந்திருக்கு. ஸோ படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாருக்குமே படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்கலாம். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் படத்தை இயக்கிய ஆறுமுககுமார் தயாரிச்சு இயக்கி இருக்கக்கூடிய படம் தான் ஏஸ். தன்னுடைய பழைய அடையாளங்களை மறைச்சு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி மலேசியாவுக்கு வர விஜய் சேதுபதிய தவறுதலா யோகி பாபு சமையல் வேலைக்கு கூட்டிட்டு போறாரு. கொடுமைக்கார போலீஸ்காரனும் தன்னுடைய அப்பாவுமான பப்ளு பிருத்திவிராஜ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஹீரோயின் ருக்மணிக்கு பணம் தேவைப்படுது. சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஹீரோயின் வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து விஜய் சேதுபதி அண்ட் யோகி பாபு இவங்க ரெண்டு பேருமே ஸ்டே பண்ணிருக்காங்க. சோ அந்த வீட்டுக்கு வரக்கூடிய விஜய் சேதுபதி கூட ருக்மணிக்கு பழக்கமாகுது. ரெண்டு பேருக்கும் இடையில காதலும் வருது. இந்த சமயத்துல ருக்குவுடைய வேலை வந்து பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைது. அவரை காப்பாத்த வில்லன் தர்மராஜ் கிட்ட கடன் வாங்க போற இடத்துல சீட்டு விளையாடி பணம் ஜெயிக்கிறாரு விஜய் சேதுபதி. ஒரு கட்டத்துல சூதாட்டத்துல விஜய் சேதுபதிய தர்மராஜ் ஏமாத்தி கடனாளி ஆக்குறாரு. அதுல இருந்தும் தன்னுடைய காதலியுடைய பண பிரச்சனையில இருந்தும் தப்பிக்க யோகி பாபுவை கூட்டு சேர்த்துட்டு ஒரு வங்கியில கொள்ளையடிக்கிறாரு விஜய் சேதுபதி. ஒரு பக்கம் தர்மராஜ் கேங் துரத்துது, இன்னொரு பக்கம் பப்ளி பிருத்திவிராஜுடைய காதலியை காப்பாத்தணும். வங்கி கொள்ளை காரணமா மலேசியா போலீஸும் வலை வீச தேட இந்த எல்லா பிரச்சனைகளையும் ஹீரோ சமாளிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஏஸ் படத்துடைய கதை. படம் முழுக்கவே விஜய் சேதுபதி கிட்ட இருந்து இயக்குனர் பெருசா நடிப்புல வேலை வாங்கலையோ அப்படின்னு பல இடங்கள்ல நமக்கு ஃபீல் ஆகுது. விஜய் சேதுபதி இதுக்கு முன்னாடி பல கேரக்டர்ஸ் வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த கேரக்டர் அவருடைய நடிப்புக்கு தீனி போடக்கூடிய வகையில வந்து இல்லாததும் ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த கேரக்டருக்கு இவ்வளவு நடிச்சா போதுமோ அப்படின்னு சொல்லிட்டு பெருசா மெனக்கெடாம அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிருக்காரு. ஹீரோயினா நடிச்சிருக்கக்கூடிய ருக்மணி வசந்த் வந்து இன்னும் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கலாம். அதே மாதிரி வந்து விஜய் சேதுபதியா ஆரம்பத்துல திருடன் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அவங்க அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி மேல அவங்களுக்கு எப்படி காதல் வருது, கடைசியில விஜய் சேதுபதி வந்து ஒரு பேங்கையே வந்து கொள்ளையடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுமே அவரை பேருக்கு கூட திட்டாம உன்னுடைய பிளான் பிடிச்சிருக்க நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் வந்து எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தோணுது. ஸோ பணம் மட்டும்தான் இந்த படத்துடைய பிரதான கேரக்டர்ஸ் உடைய பிரச்சனையா இருக்கு. ஒட்டுமொத்த கதையா வந்து கேட்டோம் அப்படின்னா பல படங்கள்ல இந்த கதையை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸோ அந்த ஒரு சீன்ஸ் உடைய ஒரு தொகுப்பா தான் இந்த படம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ முழுக்க முழுக்க படத்தை மலேசியாவில் எடுத்திருக்கக்கூடிய நிலையில மலேசியாவுடைய புத்தர் கோயில், மலேசியாவுடைய முருகன் கோயில், மார்க்கெட், மலேசியா திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மலேசியாவையே நம்ம தியேட்டர்ல போய் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குற அந்த காசுக்கு ஒருத்தா இருக்கிற மாதிரி இயக்குனர் வந்து சுத்தி காட்டியிருக்காரு. ஸோ நட்புக்காக விஜய் சேதுபதி மறுபடியும் இந்த மாதிரி கதை பெருசா இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்படிங்கிற கொஸ்டின் தான் இந்த ஏஸ் படம் நமக்கு கொடுக்குது. அந்த அளவுக்கு முதல் பாதி முழுக்கவே நம்முடைய பொறுமையா பயங்கரமா சோதிக்கிற அளவுக்கு கதை வந்து பயங்கர ஸ்லோவா போகுது. கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கவே இன்டர்வல் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சோ விஜய் சேதுபதியுடைய மேனரிசம் வந்து படத்துல பாத்தீங்கன்னா படம் முழுக்கவே வந்து அவர் ஏதோ பெருசா வெயிட்டா பண்ண போறாரு, அவருடைய பிளாஷ்பேக் வந்து பெருசா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏமாற்றம் தான். படத்துடைய இன்னொரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யோகி பாபுடைய காமெடி தான். சோ விஜய் சேதுபதி அண்ட் யோகி பாபு இவங்க ரெண்டு பேருமே வர அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து படம் முழுக்கவே ரொம்பவே அழகா இருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கல் டீமும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங். சோ படத்துல மலேசியாவை எந்த அளவுக்கு அழகா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டியிருக்காங்க. இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரனுடைய பாடல்கள் இதமாவும் சாம் சிஎஸ்சியுடைய பின்னணி இசை வந்து அதிகமா படத்தை காப்பாற்றவும் முயற்சி செஞ்சிருக்கு. ஸோ பப்ளு பிருத்திவிராஜ் தான் இந்த படத்துடைய மெயின் வில்லன் அப்படிங்கிற இடத்துலயே வந்து படம் நிறைய பேருக்கு வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. குட் பேட் அக்லி படத்துல ஏகே த ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்துக்கு பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருந்த அவினாஷை வந்து கந்துவட்டி டானா போட்டிருக்காங்க. பாஸ்கரன் படத்துல முட்டை ராஜேந்திரன் கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு அவருடைய காமெடி சீன்ஸ் எல்லாம் வந்து சீரியஸா வச்சிருந்தாங்களோ அதே அளவுக்கு தான் வந்து இவருடைய சீன்ஸுமே வந்து பயங்கர ஃபன்னியா இருக்கு. அதனால அது சீரியஸ் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்காங்க. ஆனா பாக்குற நமக்கு வந்து அது பெருசா எந்த இம்பாக்டுமே கொடுக்கல. ஸோ மலேசியா போலீஸை இந்த அளவுக்கு டம்மியா காட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வருது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு வங்கி கொள்ளையை வந்து எந்த ஒரு பிளானுமே இல்லாம எப்படி இவ்வளோ அமெச்சூரா படமாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா நமக்கு இருக்குதான் செய்யுது. ஸோ இது வந்து ஒரு உதாரணம் தான். இது போல பல முக்கிய காட்சிகள்ல வந்து டீட்டெயிலிங் இல்லாம இருக்கிறது, ஹீரோக்கு ஈக்குவலா வில்லனுக்கு முக்கியத்துவம் இல்லாதது, லாஜிக் மீறல் அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்கவே வந்து பல இடங்கள்ல தடுமாறுது. குறிப்பா வந்து கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாம் பாடி தாங்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து படமாக்கியிருக்காங்க. ஸோ மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மலேசியாவை ஜாலியா ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனது என்ன, பிடிக்காதது என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.